நெல்லை அருகே வனத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குத்தரபாஞ்சான் அருவி சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணக்குடி அண்ணா நகரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்த வெளியூர் நபர்கள் 6 பேர் அந்த அருவிக்கு சென்று சமையல் செய்து சாப்பிட்டதோடு மதுபானமும் அருந்தினர். அப்போது அங்கு வந்த ரோந்து பணியில் ஈடுபட்ட வனவேட்டை தடுப்பு ஊழியர் மாசான முத்து சுற்றுலா ஸ்தலமான இங்கு சமையல் செய்யவும் மது அருந்தவும் கூடாது என்று கண்டித்துள்ளார். ஆனால் மது போதையில் இருந்தவர்கள் மாசான முத்தை தாக்கி காயப்படுத்தினர். இது குறித்து அவர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ரேஞ்சர் மற்றும் வன அதிகாரிகள் விரைந்தனர். அப்போது அதிகாரிகள் போதையில் இருந்த இளைஞர்களை சரமாரியாக தாக்கினர். அடிவாங்கிய இளைஞர்கள் அண்ணா நகருக்கு சென்று அங்கிருந்து கிராம மக்களை அழைத்து வந்து வனத்துறை அதிகாரிகளின் வாகனத்தை சிறைப்பிடித்தனர். அப்போது ஜீப்பின் கண்ணாடியை அடித்து உடைத்த பொதுமக்கள் அதிகாரிகளையும் தாக்கினர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பணக்குடி போலீசார் விரைந்து வந்து வனத்துறை அதிகாரிகளை பொதுமக்களிடம் இருந்து மீட்டனர். வன ஊழியர் மாசான முத்துவின் புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய கும்பல் மீதும் பொதுமக்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் மீதும் பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இரு தரப்பினரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.